ஹாய், நான் கீர்த்தனா. ஆக்சுவலா என்னோட அப்பா பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க. ஆனா அவங்க பெரிய போஸ்டிங்லாம் கிடையாது. டிரைவர் தான் இருக்காங்க டிசிசில. அப்போ எனக்கு சின்ன வயசுல நானும் கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஆனா ஒரு பெரிய போஸ்டிங் போகணும்னு ஆசை இருந்துச்சு. ஆனா எனக்கு டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி படிக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி கிடையாது. ஏன்னா நெறைய படிக்கணும். ஓகே, நம்மளுக்கு நாலேஜ் ஃபுல்லா மேத்ஸ் இருக்குதுன்ற பட்சத்துல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேங்கிங் படிக்கலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்தேன். வந்தபோது என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா, கூகுள்ல சர்ச் பண்ணி ஓகே ரிச் வீடு பக்கத்துலயே இருக்குது. அதே சமயம் நல்லா கோச்சிங் குடுக்குறாங்க அப்படின்னு சொன்னதுனால இங்க வந்து ஜாயின் பண்ணேன். நான் இங்க வரும்போது பேங்கிங் எக்ஸாம் எழுத போறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் மட்டும் தான் இருந்துச்சு தவிர்த்து, அதுல என்னென்ன போஸ்டிங் இருக்கு எதுவுமே எனக்கு தெரியாது. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் புவனா மேம் இல்ல பிஓ இருக்குது, ஐபிபிஎஸ்ல பிஓ, ஐபிபிஎஸ் கிளர்க்னு இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எஸ்பி தனியா எக்ஸாம் வரும், ஆர்ஆர் தனியா எக்ஸாம் வரும்னு சொல்லிட்டு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க பேசிக்ஸ்ல இருந்து. அதுக்கப்புறம் அவங்க கான்செப்ட்மே எனக்கு பாத்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா ஃபுல்லா எனக்கு தரவா சொல்லி கொடுத்தாங்க. அது சொல்லி கொடுத்தது பாத்தீங்கன்னா 3 to 4 minutes ஃபுல்லாவே எனக்கு பாத்தீங்கன்னா பேசிக்ஸ் மட்டும் தான் போச்சு. அதுக்கப்புறம் நான் சம்ஸ்லாம் கான்செப்ட் ஃபுல்லா நான் படிச்சுக்கிட்டேன். ஆனா எனக்கு என்ன டைம் மேனேஜ் பண்றது சுத்தமா வரவே கிடையாது. 1 ஹவர்ல பாத்தீங்கன்னா 10 கொஸ்டின்ஸ் தான் அட்டென்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் மேம் கொஞ்சமே எப்படி ஷார்ட்கட் எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி சம்ஸ் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு ஃபுல்லா சொல்லி கொடுத்தாங்க. சொல்லி கொடுக்க எனக்கு கொஞ்சம் டைம் மேனேஜ் பண்றது ஈஸியா இருந்துச்சு. இப்ப நான் எஸ்கேல கிளர்க்ல ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டேன். இப்போ மெயின்ஸ்க்காக கோச்சிங்காக வந்திருக்கேன். 15 மினிட்ஸ் தான் இருக்குது. அதுலயுமே கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்துருக்காங்க. நான் கண்டிப்பா கிளியர் பண்ணி போஸ்டிங் போயிடுவேன்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ.